உசஸ்பல யலி கல்யை எரம்பென்னே ஹத்ரவினிதா என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. உயர்தர பரீட்சைகள் மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கின்றன. 4ஆம் தேதியே மீண்டும் ஆரம்பமாகும் என்பது முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. அதனிடத்தில் சட்டக்கல்லூரி அனுமதி பரீட்சைகளும் பிற்போடப்பட்டிருப்பதான செய்தியாக இதனை நாங்கள் காணலாம். கல்வி பொதுத்தராதர உயர்ந்த பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருப்பதோடு அந்த பரீட்சைகள் டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பமாகும் என பரீட்சைகள் திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. பரீட்சை ஒத்திவைக்கப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறாத பரீட்சைகள் மீண்டும் டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இடம்பெறும் என்பதுடன் அதற்கென தனியான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் நேற்றைய தினம் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பரீட்சை தொடர்பில் எம்ஜேஎம்சி அமித் ஜெயசுந்தர இது தொடர்பான விளக்கங்களை நேற்றைய தினம் வழங்கியிருந்தார். நேற்றைய தினம் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிடும் போது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவம் அத்திரலையும் தெரிவித்திருக்கிறது. அதற்கமைய 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 98,635 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலேயே உயர்தர பரீட்சைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் பரீட்சார்த்திகளும் இவர்களில் உள்ளடங்குகிறார்கள். எனவே மழை வீழ்ச்சி ஓரளவு குறைந்திருந்தாலும் மண் சரிவு எச்சை, கற்கள் உடைந்து விழுதல், நில தாளிறக்கம் போன்ற நிலைமைகள் தொடர்ந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாணவர்களின் நலன் கருதி உயர்தர பரீட்சையை தொடர்ந்து ஒத்திவைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. ஏற்கனவே 3 நாட்களுக்கு பரீட்சையை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்திருந்தோம். இந்நிலையில் மேலும் 3 நாட்களுக்கு பரீட்சையை நடத்தாமல் ஒத்திவைக்க தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க தீர்மானித்திருக்கிறோம். எனவே 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை பரீட்சைகள் இடம்பெறாது. மீண்டும் டிசம்பர் 4ஆம் தேதி புதன்கிழமை அன்று பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்றும், எனவே 6 நாட்களுக்கு பரீட்சைகள் இடம்பெறாது என்பதுதான் இதனுடைய சுருக்கமாக இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நேர அட்டவணையின்படி 4ஆம் தேதி அன்று இடம்பெற வேண்டிய பாடத்துக்கான பரீட்சைகளை மீள ஆரம்பமாக இருக்கின்றன. அன்றைய தினம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை ரசாயனவியல் 1ஆம் பாகம் மற்றும் தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் 1ஆம் பாகம் ஆகிய பாடங்களுக்கான பரீட்சைகள் இடம்பெறும் என்பதோடு அன்றைய தினம் காலை 8:30 மணியிலிருந்து 11:40 மணி வரை நாடகமும் அரங்கியலும் 1ஆம் பகுதிக்கான பரீட்சை இடம்பெறும். அன்றைய தினம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை அரசியல் விஞ்ஞானம் 1ஆம் பாகத்துக்கான பரீட்சை இடம்பெறும். 4ஆம் தேதி டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஏற்கனவே திட்டமிட்ட நேர அட்டவணையின்படியே பரீட்சைகள் இடம்பெறும். அதாவது அட்டவணையில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. எந்தெந்த பாடங்களுக்கான பரீட்சைகள் நிறுத்தப்படுகிறதோ அவை பிறிதொரு தொகுதியில் நடத்தப்பட இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது நவம்பர் மாதம் 27, 28, 29, 30ஆம் தேதிகளிலும் டிசம்பர் மாதம் 2ஆம் மற்றும் 3ஆம் தேதிகளிலும் இடம்பெறவிருந்த பாடங்களுக்குரிய பரீட்சைகளுக்கான தேதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் நவம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சை டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெற இருக்கிறது. நவம்பர் 28ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறும். நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சை டிசம்பர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெறும். நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சை டிசம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும். டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சை டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறும். டிசம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெறவிருந்த பாடங்களுக்கான பரீட்சைகள் டிசம்பர் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெறும். புதிய மாற்றத்துடனான புதிய நேர அட்டவணையை சகல மாணவர்களுக்கும் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்திருக்கிறோம். அத்துடன் ஒவ்வொரு பரீட்சார்த்திகளும் தமது பரீட்சை சுட்டன் அல்லது அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிட்டு பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக தமது பாடத்துக்கான நேர அட்டவணையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த 6 நாட்களுக்கு இடம்பெறாத பரீட்சைகளும் டிசம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இடம்பெறும். பாடசாலை விடுமுறை நாட்களிலேயே பரீட்சைகள் நிறைவடைகின்றன. ஏதாவது ஒரு காரணத்துக்காக விடுமுறையை நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கல்வி அமைச்சர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும். 24, 25, 26ஆம் தேதிகளில் பண்டிகை காலம் என்பதால் அந்த 3 தினங்களில் பரீட்சைகள் இடம்பெற மாட்டாது. இதேவேளை டிசம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் மேலும் 2 பரீட்சைகள் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இலங்கை சட்டக்கல்லூரிக்கான பொது அனுமதி பரீட்சை கொழும்பில் 1ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதேபோன்று 2ஆம் தேதி புள்ளியியல் மற்றும் புள்ளியியல் அதிகாரிகளுக்கான 1வது திறன் பரீட்சை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இரு பரீட்சைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான அறிவிப்புகள் எதிர்வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் என்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. எம்ஜேஎம்சி அமித் ஜெயசுந்தர தான் இது தொடர்பான தகவல்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்.